الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن خير الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலே தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனுடைய தண்டனைகளுக்கு அஞ்சி பாவமான காரியங்களிலே இருந்து நாங்கள் முழுமையாக தவிர்ந்து வாழ வேண்டும் என்ற விடயத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவின் ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான செய்தியை ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு ஹுத்பாவிலும் உங்களுக்கு அரபு மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் ஒரு சடங்கு வார்த்தையாக எண்ணிவிடக்கூடாது. அதனுடைய உண்மை தன்மையை, அதனுடைய பாரதூரமான விளைவுகளை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டிய அந்த விடயத்திலே முதலாவது ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சுக்களிலே மிகவும் சிறந்த ஒரு பேச்சு அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், சுன்னத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஷர்ரல் உமூர், காரியங்களில் மிகவும் கெட்டவை, முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தில் புதியவைகளை உருவாக்கி செய்வது. இப்படி உருவாக்கி செய்யக்கூடிய அனைத்துக்கும் பிதஅத் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். குல்லு பிதஅத்தின் ضلالத்துன். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த விடயத்தை, இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஹுத்பாவின் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஹுத்பாவிலும். எனவேதான் அந்த விடயத்தை நாம் இன்றைய ஹுத்பாவிலே விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பித்அத்தை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய பயான்களிலே, ஹுத்பாக்களிலே இந்த பித்அத் என்று அடிக்கடி பேசப்படுகிறது. சில புதியவர்களுக்கு அது பற்றிய விளக்கம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடு என்று சொல்லி இருக்கிறார்கள். பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் வழிகேடிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் பித்அத் என்றால் என்ன என்பதை நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். பித்அத் என்ற அந்த சொல் ஒரு அரபு சொல். அரபு மொழியிலே பித்அத் என்பதற்கு கருத்து அல் இஹ்திராஉ
அலா கைரி மிசாலின் சாபிகின், எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாமல் ஒரு விடயத்தை செய்வது அல்லது ஒரு புதிதாக கண்டுபிடிப்பது, இதான் பித்அத் என்று அரபு மொழியில் சொல்லப்படும். முன்மாதிரி இல்லாமல் ஒரு புதியதை உருவாக்குவது, ஒரு புதியதை கண்டுபிடிப்பது. அப்படி கண்டுபிடிக்கப்படுகிறவைகள் நல்லவைகளாகவும் இருக்கும், கெட்டவைகளாகவும் இருக்கும். மொழி ரீதியாக பார்க்கிற போது பித்அத்துன் ஹஸனத்தும் இருக்கும், பித்அத்துன் ஸய்யிஅத்தும் இருக்கும். நல்ல புதியவைகளும் இருக்கும், கெட்ட புதியவைகளும் இருக்கும். அது மொழி ரீதியான கருத்தாகும். மார்க்கத்தில் பித்அத் என்றால் மிக சுருக்கமாக ஒரு வரைவிலக்கணம் சொல்ல முடியும். அல் ஹாதிஸு ஃபித் தீனி பஅதல் இக்மால், மார்க்கம் பூர்த்திப்படுத்தப்பட்டதற்கு பிறகு மார்க்கத்தில் மார்க்கமாக புதிதாக நுழைவிக்கப்படுகிற கொள்கைகளும் அமல்களும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்று உங்களுடைய தீன், மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். ஒரு மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, நம்முடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு மார்க்கமாக சொல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் ஒருவர் செய்தால் அவர் பித்அத்தை செய்து விட்டார். அது ஒன்று கொள்கைகளாக இருக்கலாம் அல்லது அமல்களாக இருக்கலாம். ரெண்டு விடயங்களும் இருக்கின்றன. மார்க்கத்தின் பெயரால் புதிய கொள்கைகளையும் உருவாக்கலாம், மார்க்கத்தின் பெயரால் புதிய அமல்களையும் உருவாக்கலாம். இந்த இரண்டுமே பித்அத் என்று அழைக்கப்படுகின்றது. அதனால்தான் உலமாக்கள் இந்த வரைவிலக்கணங்களை அடிப்படையாக கொண்டு பித்அத்தை இரண்டு வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு வகைகளில் முதலாவது வகை மிகவும் பாரதூரமானது. அல்லாஹ் அந்த பித்அத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். மிகவும் பாரதூரமானது. அதை சொல்லுவார்கள் பித்அத்துன் கௌலியத்துன் இஅ்திகாதியத்துன் என்று சொல்வார்கள், அல்லது பித்அத்துன் முகஃபிரத்துன் என்று சொல்வார்கள். அதாவது அகீதா ரீதியான பித்அத். அகீதா என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அது அடிப்படை கொள்கை. என்னுடைய உங்களுடைய அடிப்படை கொள்கை சீராக இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில், சஹாபாக்கள் புரிந்து வைத்திருக்கிற அடிப்படையில் அந்த அகீதா இல்லை என்றால் நாம் செய்கிற அமல்களில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அகீதா என்பது ஒரு கட்டிடத்தின் அத்திவாரத்தை போன்றது. எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு பிழையான அகீதாவோடு ஒருவர் இருந்து கொண்டு எப்படி அவர் வணக்கம் செய்ய முடியும்? எப்படி அவர் தொழ முடியும்? அதெல்லாம் அகீதா ரீதியான பித்அத். அதுக்கு இன்னொரு பேர் உலமாக்கள் சொல்வார்கள் பித்அ முகஃபிரா. இந்த பித்அத்தை இந்த பித்அத் ஒருவரிடத்தில் வந்துவிட்டால் அவர் குஃபருக்குள் சேர்ந்து விடுவார், குஃபர் என்ற நிலைக்குள் அவர் போய்விடுவார். பித்அ முகஃபிரா, கடும் எச்சரிக்கப்பட வேண்டிய பித்அத். இந்த பித்அத்தை செய்தவர்களைத்தான் கடந்த காலத்தில் இமாம்கள் உலமாக்கள் எல்லாம் பித்அத்வாதிகள் என்று சொன்னார்கள். இவர்களைத்தான் உதாரணமாக அன்புக்குரிய சகோதரர்களே ஷியாக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஷியாக்களை முஸ்லிம்களாக பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஷியா என்பது ஒரு தனி மதம். அவர்கள் அல் குலுவி என்ற ஒரு விடயம், அதாவது குலுவி என்றால் வரம்பு மொழி போறது, அளவுக்கு மொழி போறது. அலி ரலியல்லாஹு அவர்களை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அவருடைய வாரிசுகளை, இவர்கள் மீது இவர்கள் அளவு கடந்த ஒரு புகழ்ச்சியின் விளைவால் புதிய புதிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டன. ஷியாக்களால், ராஃபிலாக்களால்.
அலியும் ஹைருல் பஷர் ஃபமன் ஷக்க ஃபீஹி கஃபர். அலி மனிதர்களில் சிறந்தவர், அவரில் யார் சந்தேகிக்கிறாரோ அவர் காஃபிராகி விட்டார் என்று சொன்னார்கள். இது ஒரு புதிய கொள்கை. இது அகீதா ரீதியான பித்அத். அதனால அவர்கள் சொன்னார்கள் முதலாவது கலீஃபாக வர வேண்டியவர் அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் சொன்னாங்க. அவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பற்றி ஆதாரபூர்வமான நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அப்படியானவர்களை எல்லாம் நிராகரித்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்றார்கள், அவர்களை காஃபிர்கள் என்றார்கள். இப்படியான ஒரு புதிய கொள்கையை இந்த சமூகத்திலே ஷியாக்கள் உருவாக்கினார்கள். இதை சொல்றது அகீதா ரீதியான பித்அத். இது ஒரு புதிய கொள்கை, ஒரு புதிய ஒரு கருத்து. இந்த கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் சொல்லவும் இல்லை. ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்லவில்லை. இது ஷியாக்களுடைய கொள்கை. அதுபோல அன்புக்குரியவர்களே, ஹவாரிஜிகள் இவர்கள் மார்க்க விடயத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீஸ்களை மிகவும் பிழையான அடிப்படையிலே புரிந்து கொண்டு புதிய புதிய கொள்கைகளை உருவாக்கினார்கள். பெரும்பாவம் செய்கிறவன் காஃபிர் என்றார்கள். இவர்கள் தான் இந்த தக்ஃபீர் என்ற கொள்கை உருவாக்கியவர்கள். அடுத்த முஸ்லிமை காஃபிர் ஆக்குவது. பெரும்பாவம் செய்தவன் காஃபிர், அவன் தௌபா செய்யாமல் மௌத்தானால் மறுமை நாளில் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்ற ஒரு புதிய கொள்கையை உருவாக்கினார்கள். அந்த கொள்கையில் அபூபக்கரோ, உமரோ, உஸ்மானோ, அலியோ இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் இவர்கள் மார்க்கத்தை பிழையாக விளங்கியதால் இப்படி ஒரு கருத்தை சொன்னார்கள். நம்முடைய நாட்டில் கூட ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. இவர்களும் அடுத்த முஸ்லிமை காஃபிராக்கிவிடக்கூடிய கொள்கையை கொண்டவர்கள். ஒரு அமீர், ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அந்த தலைவரிடத்திலே சென்று பைஅத், சத்திய பிரமாணம் செய்துதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் காஃபிர்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே எங்களை போன்றவர்கள் எல்லாம் காஃபிர்கள் தான் பார்ப்பார்கள். நாமெல்லாம் பைஅத் செய்யவில்லை. இது உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே, இது அகீதா ரீதியான உருவான ஒரு புதிய கருத்து. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு கொள்கையை நமக்கு சொல்லித் தரவில்லை. மிக பாரதூரமானது. அதுபோல ஃபல்சஃபா, தத்துவ ஞான கருத்துக்களின் அடிப்படையில் கிரேக்க தத்துவத்திலிருந்து தாக்கம் பெற்ற ஒரு சில புதிய கருத்துக்கள் சமூகத்திலே உருவானன. அதான் வஹதத்துல் வுஜூத், அத்வைத கொள்கை. சுருக்கமாக சொல்கிறேன், தனித்தனியாக உட்கார்ந்து படிக்க வேண்டும் அடிப்படை விடயங்கள். வஹதத்துல் வுஜூத், வஹதத்துல் வுஜூத் என்றால் என்ன? எல்லாம் அல்லாஹ். அல்லாஹுவையும் மனிதர்கள் படைப்பினத்தையும் இரண்டாக பிரிக்க முடியாது. இது இந்துக்களுடைய கொள்கை. நானும் அல்லாஹ், நீயும் அல்லாஹ், என்னிலும் அல்லாஹ், உன்னிலும் அல்லாஹ். இந்துக்கள் சொல்லுவார்கள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூசியிலும் இருப்பான். அது நம்முடைய கொள்கை அல்ல. நம்முடைய கொள்கை என்ன? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. இது தெரியாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான். அளவற்ற அருளாளனாகி அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது எப்படி எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்க முடியும் என்று சொல்ல முடியும்? ஒரு புதிய கொள்கை அது, அத்வைத கொள்கை. நம்முடைய ஊரிலும் அப்படியான சிலர் இருக்கிறார்கள். நானும் அல்லாஹ், நீயும் அல்லாஹ், எல்லாம் ஒன்றுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். இலாஹ் என்றால் சிருஷ்டி என்று கொடுக்கிறார்கள். சிருஷ்டி எல்லாம் அல்லாஹ் தான், படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹுதான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிலர் வெறும் திக்ர்கள் மட்டும் செய்து கொண்டு தொழுவதில்லை, நோன்பு பிடிப்பதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் அகீதாவில் நுழைந்திருக்கிற புதிய கருத்துக்கள், பித்அத்தான கருத்துக்கள். இதெல்லாம் பித்அத் என்று சொல்லி பழகொண்டாங்க. நமக்கு ஒரு சில விடயங்கள் தான் பித்அத் பித்அத்னு சொல்லி பழகிச்சு. இது பாரதூரமான பித்அத். அதுபோல முஅத்தஸிலாக்கள், முஅத்தஸிலாக்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, தக்தீமுல் அக்ல் அலன் நக்ல்,
வஹியை விட பகுத்தறிவை முற்படுத்துகிற சிந்தனை. வஹி என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வந்த ஒரு உண்மையான விடயம். அதில் வந்த விடயத்தை விட தங்களுடைய பகுத்தறிவை தான் முதன்மைப்படுத்தி இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்தினார்கள். முஅத்தஸிலாக்கள் என்ன சொன்னாங்க? கபருக்குள் கேள்வி கணக்கு இல்லை என்றார்கள் முஅத்தஸிலாக்கள். காரணம் பகுத்தறிவு. அது எப்படி ஒரு சின்ன குழிக்குள்ள முன்கர் நக்கீர் வர முடியும்? எப்படி கேள்வி கணக்கு நடக்க முடியும்? அதுக்குள்ள எப்படி அதாப் தண்டனை கிடைக்கும்? எப்படி அது சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறும்? இதெல்லாம் ஹதீஸ். ஆனா பகுத்தறிவை வச்சு வழங்கினாங்க. எனவே ஒரு புதிய கொள்கையை உருவாக்கினாங்க. என்ன? கபருக்குள் கேள்வி கணக்கு கிடையாது. இது அகீதாவில் ஏற்பட்டது பிதாத். அதே போல அவர்கள் சொன்னார்கள், இப்ப அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் இருக்கு, பண்பில்லை என்று சொன்னாங்க. அல்லாஹ் முத்தகல்லிம், அல்லாஹ் பேசக்கூடியவன், ஆனால் அவனுக்கு கலாம் என்ற பண்பு கிடையாது. முத்தஸிலாக்கள் சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம். அல்லாஹ் முத்தகல்லிம், பேசக்கூடியவன், ஆனால் அவனுக்கு கலாம் இல்லை, பேசுதல் என்ற பண்பு இல்லை. அதனால் அவங்களோட கருத்து என்னென்றால், மறுமை நாளில் மூமின்களோ அல்லாஹ்வை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு புதிய கருத்து. நம்முடைய கொள்கை என்ன? மறுமை நாளில் மூமின்கள் அல்லாஹ்வை பூரண சந்திரனை பார்ப்பதை போன்று மிக தெளிவாக பார்ப்பார்கள். அந்த முஅத்தஸிலாக்கள் பகுத்தறிவை முற்படுத்தி சொன்ன கருத்து என்ன? மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனி தலைப்புகள், அகீதா ரீதியான பித்அத்துகள். இந்த பித்அத்துகள் என்பது மிக பாரதூரமானது. ஒரு சில உதாரணங்களை தான் சொல்லி இருக்கிறேன். மிக பாரதூரமானது. இந்த பித்அத்துகளில் ஒருவர் பிடிவாதமாக வேண்டும் என்று இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார், குஃபுருக்குள் போய்விட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அகீதாவை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படியான பிழையான கொள்கைகள் நமக்கு மத்தியில் வரக்கூடாது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், அகீதா என்ற அடிப்படை கொள்கையை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் படிக்க வேண்டும். அகீதா தெரியாமல் ஒருவன் என்னை ஒரு முஸ்லிம் என்றோ அல்லது தௌஹீத்வாதி என்றோ அடையாளப்படுத்த முடியாது. நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இது பித்அத்துடைய ஒரு வகை. இது பலருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு வகை ஒன்றுதான். அடுத்த ஒரு வகை, இது நிறைய பேருக்கு தெரியும். அதை சொல்றது பித்அத்துன் அமலியத், அமல் சார்ந்த பித்அத். அல்லது சில உலமாக்கள் சொல்லுவாங்க பித்அத்துன் முஃபஸ்ஸிகத்துன், ஒருவரை பாவியாக்கி விடக்கூடிய பித்அத். இந்த பித்அத் எங்களுடைய அமல்களில் ஏற்படக்கூடிய பித்அத்துகள். இந்த பித்அத்தை செய்கிறவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட மாட்டார். ஆனால் ஒரு மிக பெரும் பாவத்தை செய்தவர் அவர், ஒரு பாவி, வழிகேடு, ஆனால் பாவி. அது அன்புக்குரியவர்களே ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு அமலை செய்ய வேண்டும் என்றால், அந்த அமல் மார்க்கமாக்கப்பட்டிருக்க வேண்டும். மார்க்கமாக்கப்படுதல் என்றால் ஒன்று அல்லாஹ் நமக்கு அதை சொல்லி தந்திருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதை சொல்லி தந்திருக்க வேண்டும். இப்படி மார்க்கமாக்கப்படாத ஒரு அமலை ஒருவர் மார்க்கத்தின் பெயரால், இதை செய்தால் நல்லதுதானே, இதை செய்தால் நிறைய நன்மை கிடைக்கும் தானே, இது மார்க்கம் தானே என்ற எண்ணத்தோடு அவர் செய்துவிட்டால் அவர் அமல் சார்ந்த பித்அத்தை செய்து விட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு உலமாக்கள் பல வடிவங்களை கொடுக்கிறார்கள். ஒரு வடிவம் எப்படின்னா, அடிப்படையிலேயே மார்க்கமாக்கப்படாத ஒன்றை அமலாக செய்வது. அடிப்படையில் அது மார்க்கமாக்கப்படல, ஆனா இவர் மார்க்கமா செய்கிறார். உங்களுக்கு தெரியும், உதாரணமாக சிம்பிளா சொல்ல போனா, இப்ப 5 நேரம் தொழுகிறோம். இப்ப ஒருவர் 5 நேர தொழுக போதாது 6வது நேரமும் தொழணும் என்று தொழுதால் அது பித்ஆ அமலியா. நோன்பு மார்க்கத்தில் இருக்குது. ரமலான் நோன்பு இருக்குது, வருடாந்தம் பிடிக்கிற நோன்பு இருக்குது, வாராந்த நோன்புகள் இருக்குது, மாதாந்த நோன்புகள் இருக்குது. அது அல்லாமல் அவர் ஒரு புதிய நோன்பை உருவாக்கி பிடிக்கிறார்.
அடிப்படையிலே இல்லாத ஒரு அமலை செய்தால் அது ஒரு வடிவம் பிதாத்துன் அமலியா. அதுக்கு உலமாக்கள் நிறைய சொல்ற உதாரணம் என்னன்னா, இந்த மீலாது விழா கொண்டாடுறது. அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததை மையப்படுத்தி விழாக்கள் கொண்டாடுவது, இது பிதாத்துன் அமலியா, ஒரு அமல் சார்ந்த பிதாத். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அப்படி கொண்டாடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய உயிர்களை விட மேலாக மதித்த சஹாபாக்கள், நாங்கள் நேசம் கொண்டதை விட பல மடங்கு நேசம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு ரபியுல் அவ்வல் மாதத்தை மையப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த தின விழாக்களை கொண்டாடவில்லை. அது பிற்பட்ட காலத்தில் மார்க்கம் என்ற ஒரு போர்வையிலே உருவாக்கப்பட்டு விட்டது. அது பிதாத். அப்ப அடிப்படையில் மார்க்கம் இல்லாத ஒன்றை ஒருவர் ஒரு அமலாக செய்து விட்டால் அதுவும் பிதாத் அமல் தான். இன்னொரு வடிவம் இருக்குது, அடிப்படையில் மார்க்கமாக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதிலே ஒரு அதிகரிப்பை செய்து ஒருவர் நிறைய செஞ்ச நன்மை தானே என்று செய்கிறார், அதுவும் பிதாத் அமல் தான். உதாரணத்துக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, லுஹருக்கு முந்தி நாம எத்தனை ரக்காத்து தொழணும்? சுன்னத்து 2 ரக்காத்து தொழணும். எல்லா பள்ளிகளையும் இந்த சுபஹுக்கு இகாமத்து சொல்றதுக்கு மிச்ச நேரம் இருக்குது, 25-30 நிமிடங்கள். இப்ப இவர் யோசிக்கிறாரு, நம்ம இன்னும் 2 ரக்காத்து சுன்னத் தொழுவோமே. உண்மையில் அன்புக்குரியவர்களே, சுபஹுக்கு முந்தி 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது மார்க்கமாக்கப்பட்டது. ஆனால் அவர் அதில் அதிகரிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். உதாரணத்துக்கு நன்மை கிடைக்கும் தானே, செஞ்சா என்ன என்றெல்லாம் யோசிக்க கூடாது, அது பிதாத்துன் அமலியத்து. இப்ப நாம தொழுக முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிக்கை குறிப்பிட்டு சில விக்ர்களை சொல்லி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. அதை 100ஆக பூர்த்தியாக்குவதற்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வருகிற அந்த கலிமாவை ஓதிக்கொள்ளுங்க. இப்ப ஒருவர் இன்னைக்கு நிறைய நேரம் இருக்குன்னு சொல்லி மார்க்கம் என்று நினைச்சு ஒரு 100-200 சுப்ஹானல்லாஹ் சொல்றார். சும்மா போக்கல வரக்குள்ள சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிக்கைகள் குறிப்பிட்டு சொன்ன இடத்தில் அந்த எண்ணிக்கையோடு நாங்கள் பூர்த்தியாகிக் கொள்ள வேண்டும். ஒது செய்கிற விடயமாக இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உறுப்பை தலையை மசகு செய்யறதும் காத மதகு செய்யறதும் மசகு செய்யறது ஒரு தடவை, மற்ற உறுப்புகளை மேக்சிமம் 3 தடவை கழுவலாம். 3 தடவையை ஒருவர் தாண்டி கழுவுற போது அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறார். அதுல கூட கவனம் அறிக்கோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கமாக்கப்பட்ட ஒரு அமலை செய்கிற போது அதில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதும் பிதாத் தான், அமல் சார்ந்த பிதாத். அடுத்தது மார்க்கமாக்கப்பட்ட ஒரு அமலை செய்கிற முறையில் பிதாத்துகள் செய்வது. உதாரணத்துக்கு ஐவேளை தொழுகை முடிந்ததற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ர் எல்லாம் இருக்குது மார்க்கத்தில். இதை சத்தம் போட்டு செய்கிறது, இந்த வடிவத்தில் ஏற்பட்ட பிதாத். செஞ்சா என்ன என்று கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அப்படி கூட்டாக ஒன்று சேர்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சத்தம் போட்டு செய்யல, தனித்தனியே செஞ்சாங்க. அதான் மார்க்கம். முறைகளிலும் நாங்கள் எது செய்யக்கூடாது? பிதஅத்துகள் செய்யக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, துஆ ஓதும். மார்க்கத்துல துஆ இருக்கா இல்லையா? இருக்குது. மார்க்கத்துல துஆ இருக்கு. நம்ம நிறைய துஆ செய்யணும். சுஜூதுகள்ல நிறைய துஆ செய்யுங்க. சுஜூதுகள்ல நிறைய துஆ செய்யுங்க. நீங்க சும்மா இருக்கிற நேரங்கள் அல்லாஹ்விட துஆ செய்யலாம். எதுப்புல அந்த துஆ செய்யற முறைகளை, இப்ப ஐவேளை தொழுகை முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஏனைய பள்ளிகளிலே முன்னுக்கு இமாம் இருந்து கொண்டு சில அரபு வாசகங்களை ஓதுகிறார். மௌமூன்கள் அந்த கருத்து விளங்கினாலும் சரி விளங்காட்டிலும் சரி ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த கூட்டு துஆ முறை என்பது பிதஅத். இது அமல் சார்ந்த பிதஅத், அகீதா பிதஅத் அல்ல, அமல் சார்ந்த பிதஅத். இந்த துஆ ஓதுவது மார்க்கத்தில் இருக்கிறது, அந்த முறையில் கூட அவர்கள் பிதஅத்தை செய்திருக்கிறார்கள். தனித்தனி துஆ செய்யுங்க ஒரு ஆள். அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மார்க்கமாக்கப்பட்ட ஒரு அமலை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உருவாக்கி பிதஅத் செய்வது, குறிப்பிட்ட நேரத்தை காலத்தை உருவாக்கி. உதாரணத்துக்கு இப்ப நாம எந்த மாதத்திலே இருக்கிறோம்? ரஜப் என்ற ஒரு மாதத்திலே இருக்கிறோம்.
இதற்கு அடுத்த மாதம் ஷாபான். ஷாபான் மாதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டிய வழிகாட்டல் அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும், அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும். ரமலானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் நோன்பு பிடித்த மாதம் ஷாபான் மாதம். இதான் சுன்னா. புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களில் சிலர் மார்க்க அறிவில்லாத காரணத்தால் இந்த ஷாபான் மாதத்திலே ஒரு நாளை குறிப்பாக்கி பித்அத் செய்கிறார்கள். பராத்து விராத்து நோன்பு என்று சொல்லி. உண்மையில் அன்புக்குரியவர்களே, ஷாபானுடைய மாதத்தின் 15வது இரவில் அதை குறிப்பாக்கி அந்த நோன்பை பிடிக்கிற போது அங்கே ஒரு பித்அத் ஏற்பட்டு விடுகிறது. ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது பித்அத் அல்ல, அது மார்க்கம். எது பித்அத்? அந்த மார்க்கமாக்கப்பட்ட அமலை செய்வதற்கு ஒரு நேரத்தை குறிப்பாக்குவது பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல நமக்கு. இன்னும் சிலரை பார்க்கிறோம், மிஅராஜ் நோன்பு பிடிப்பாங்க, மிஅராஜ் தொழுவாங்க, விராத்து தொழுக, விராத்து நோன்பு, இப்படி புதிய புதிய அமல்களை உருவாக்குவதற்கு சில நேரங்களை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். இந்த அமல் சார்ந்த பித்அத்துகளை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் அது நல்லதுதானே என்ற எண்ணத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய எண்ணம் நல்லதுதானே விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இப்படியான உபதேசங்களின் ஊடாக அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் பித்அத் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு வகைகளையும் அடிப்படையாக வைத்து புரிந்து கொள்ளுங்கள். அகீதா ரீதியான பித்அத்தும் இருக்குது, அமல் ரீதியான பித்அத்தும் இருக்குது. இந்த ரெண்டு பித்அத்திலும் பாரதூரமான பித்அத் எது? அகீதா ரீதியான பித்அத். அகீதா ரீதியான பித்அத்தை செய்கிற ஒருவரும் அமல் ரீதியான பித்அத்தை செய்கிற ஒருவரும் ஒன்றல்ல. அது பாரதூரமான ஒன்று, மார்க்கத்தை விட்டு வெளியாக்கிவிடும். இது ஒரு பெரும்பாவம். அந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கிற போது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே இந்த பித்அத்துகளை ஒழிப்பதற்கு முயற்சி செய்ய முடியும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் குல்லு பித்அத்தின் ضلالத் என்று சொன்னார்கள். அது அகீதா ரீதியான பித்அத்தா இருந்தாலும் சரி, அமல் ரீதியான பித்அத்தா இருந்தாலும் சரி, எல்லா பித்அத்துகளும் வழிகேடுதான் என்று சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பிலே சொன்னார்கள், இந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் பித்அத்திலே இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த சமூகத்துக்கு மத்தியிலும் பித்அத் பற்றிய விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பித்அத்தில் இருந்து கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். பித்அத்துகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லாமல் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு அமலை செய்தால் அந்த அமலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது சொல்கிறார்கள் ஃபஹுவ ரத்துன் என்று சொன்னார்கள். அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் தான் உங்களுக்கு பல ஹுத்பாக்களிலே நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது, அந்த அமலை இஹ்லாசுடன் புரிய வேண்டும். உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து அந்த அமலை புரிய வேண்டும். மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக, மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும், பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த அமலை, அந்த இபாதத்தை செய்தால் நன்மை கிடையாது. இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது அல் இத்திபா. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அந்த அமலை நமக்கு கற்றுத் தந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அந்த அமலை செய்ய வேண்டும்.
இஹ்லாஸோடு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அமலை செய்யவில்லை. அவர் இது நல்லதுதானே என்று ஒரு அமலை நினைத்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் விரும்பினா போல தொழுகிறாரு, விரும்பினா போல நோன்பு பிடிக்கிறாரு, இது நன்மை தானே, இது மார்க்கம் தானே என்று அவற்றை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் இதை கடும் தொனியிலே மக்களுக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் உண்டு. அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னா, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்களுடைய வழிமுறை. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சமூகத்திலே ஒருவர் ஒரு அகீதா ரீதியான கருத்தை சொல்கிறார். இதற்கு அளவுகோல், இந்த கருத்தை அபூபக்கர் சொல்லி இருக்கிறாரா, உமர் சொல்லி இருக்கிறாரா, உஸ்மான் சொல்லி இருக்கிறாரா, அலி சொல்லி இருக்கிறாரா? அப்படியான ஒரு கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை, அவர்கள் சொல்லவில்லை என்றால் அது ஒரு புதிய கருத்து. என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையிலே அகீதாவை படித்தவர்கள், குர்ஆனை புரிந்து கொண்டவர்கள், அகீதாவை புரிந்து கொண்டவர்கள். அவர்கள் இந்த அகீதாவை எப்படி விளங்கினார்களோ, எப்படி புரிந்தார்களோ, அப்படித்தான் முஸ்லிம்களாகி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பகுத்தறிவு அடிப்படையிலே, எனக்கு நிறைய விளக்கம் இருக்கின்ற அடிப்படையிலே நான் பிழையாக விளங்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்களுடைய வழிமுறை. அல்லாஹ் அலைஹா பின் நவாஜித், அதை நீங்கள் மிக உறுதியாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அந்த விடயத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக இருங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படுகின்றவைகளை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு முஹதஸா, புதிதாக உண்டு பண்ணக்கூடியவைகளும் பித்அத், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. எனவே நாங்கள் வழிகேட்டுக்குள் போய்விடக் கூடாது, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அதுபோல இன்னொரு எச்சரிக்கை இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அன ஃபரதுக்கும் அலல் ஹவுல் என்று சொன்னார்கள். மறுமை நாளில் நான் முதலாவது இந்த ஹவுல் என்ற தடாகத்துக்கு வருவேன். அந்த தடாகத்தில் இருந்து மூமின்கள் தண்ணீர் குடிப்பார்கள். அந்த தண்ணீரை குடித்தால் அவர்களுக்கு தாகம் ஏற்படாது. சில மனிதர்கள் அந்த ஹவுலுக்கு வராமல் தடுக்கப்படுவார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம், அஸ்ஹாபி என்று சொல்லுவார்களாம், என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் என்பதை எப்படி அறிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? அவர்கள் தொழுதவர்கள் தான். ஒது செஞ்சிருப்பாங்க, ஒதுடைய அடையாளத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து கொள்வார்கள். என்னுடைய அஸ்ஹாப், உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுவான், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக். நபியே, உங்களுடைய மௌத்துக்கு பிறகு அவர்கள் இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணியவைகளை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம், சுஹுகன் சுஹுகன் லிமன் பத்தல பஅதி என்று சொல்வார்களாம். எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றியவர்கள், இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிய கொள்கைகளை உருவாக்கியவர்கள், கொண்டு வந்தவர்கள், அவர்கள் தூரமாகட்டும், தூரமாகட்டும், அவர்களை தூரப்படுத்துங்கள், தூரப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பித்அத்தின் காரணத்தால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கையினால் அந்த ஹவுல் என்ற தடாகத்தில் நீர் குடிக்கிற அந்த வாக்கியத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பித்அத்துடைய விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இதிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய 2 தவறான சிந்தனைகளை ஞாபகப்படுத்துகின்றேன். ஒன்று, சில முஸ்லிம்கள் இந்த பித்அத்தை பற்றி பேசுகிற போது பித்அத்துன் ஹஸனத்துன் பித்அத்துன் ஸய்யிஅத்துன் என்று சொல்வார்கள். நல்ல பித்அத், கெட்ட பித்அத் என்று. அன்புக்குரியவர்களே, நன்றாக படித்துக் கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். மொழி ரீதியாக பித்அத்தை பார்த்தால் நல்ல பித்அத்தும் இருக்கு, கெட்ட பித்அத்தும் இருக்கு. இந்த பித்அத் என்றால் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் புதிதாக கண்டுபிடிக்கப்படக்கூடியவை. மார்க்க ரீதியாக பித்அத்தை நாங்கள் பார்க்கிற போது
அது நல்ல பிதாத் கெட்ட பிதாத் சொல்ல முடியாது. ஏனென்றால் குல்லு பிதாத்தின் வலாலத், என்ன கருத்து? எல்லா பிதாத்தும் வழிகேடு. எல்லா பிதாத்தும் வழிகேடுண்டா நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடு என்று எப்படி பிரிக்க முடியும்? அது ஒரு பிழையான ஒரு பார்வை, பிழையான ஒரு விளக்கம். சிலர் சொல்லுவார்கள் அல் குர்ஆன் நூலுப்படுத்தப்பட்டது ஒரு நல்ல பிதாத் என்று சொல்லுவார்கள், ஹதீஸ் நூலுப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல பிதாத் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதை பிழையாக விளங்கி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே எழுதப்பட்டது. அவர்கள் குத்தாபுல் வஹி என்ற சில எழுத்தாளர்களை வைத்து குர்ஆனை முழுமையாக எழுதியிருக்கிறார்கள். அது பல ஏடுகளில் எழுதப்பட்டுத்தான் இருந்தன. அது ஓதுகிற முறையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், உள்ளத்தில் பதிவு செய்து வைத்தார்கள். பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் வருகிறார்கள். இந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதை நூலுப்படுத்தி மக்கள் மயப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான் அவர்கள் செய்தது. அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் தான் அதை செய்திருக்கிறார்கள். அதுபோல ஹதீஸும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில், பிற்பட்ட காலத்திலே சில சஹாபாக்களுக்கு ஹதீஸ்களை எழுதுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எழுதத் தெரிந்த சஹாபாக்கள் ஹதீஸ்களை எழுதி வைத்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட அந்த ஹதீஸ் ஏடுகள் வரலாற்றிலே அஸ்ஸஹீஃபா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற உமையா ஆட்சியாளர், இரண்டாவது உமர், ஐந்தாவது ஹலீஃபா என்று அழைக்கப்படுகிறவர், அவர் இமாம் ஜுஹ்ரி என்ற ஒரு அறிஞரை வைத்து இந்த ஹதீஸ்களை ஒபிஷியலாக நூலுப்படுத்தி எடுத்தார்கள். அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இடப்பட்டிருக்கிறது. பிழையான விளக்கங்களுக்கு போகக்கூடாது. மார்க்க ரீதியான பிதாத்திலே நல்லது கெட்டது என்று பிரிக்க முடியாது. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, பிதாத்துவாதிகளோடு நாங்கள் எப்படி பழகுவது? இதிலே பிதாத்தை புரிந்து கொண்ட சிலர் பிழையாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ரெண்டு விடயங்களை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிதஅத்வாதிகளை பார்க்கிற போது அகீதா ரீதியான பிதஅத்வாதிகளை வேறாகவும் அமல் ரீதியான பிதஅத்வாதிகளை வேறாகவும் பார்க்க வேண்டும். இரண்டும் ஒன்றல்ல. இரண்டாவது விடயம், அவர்களோடு சார்ந்து சில பொதுவான விடயங்களில் நமக்கு ஈடுபட வேண்டிய தேவை வந்தால் நாங்கள் ஈடுபட முடியும். நம்முடைய ஊரிலே மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஊர் ரீதியாக எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. நானும் நீங்களும் பிதஅத்தை பிழை என்று சொல்லக்கூடியவர்கள், எச்சரிக்கக்கூடியவர்கள், அதிலே பிதஅத் செய்யக்கூடியவர்களும் வருவார்கள். இப்போது நாங்கள் ஒன்று சேர்ந்த விடயம் ஊர் ரீதியான பொதுவான விடயம், அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையான விடயத்தில், தக்வாவை ஏற்படுத்துகிற விடயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். அவர்களோடு நாம் ஒன்று சேருவதால் நாங்கள் பிதஅத்துகளை அங்கீகரிக்கவில்லை, பிதஅத்துகளை சரி என்று சொல்லவில்லை, பிதஅத்துகளை ஊக்குவிக்கவில்லை. அந்த பொது பணியில் ஒன்று சேருகிறோம், அது மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை. நல்ல விடயத்தில் நாம் ஒன்று சேரத்தான் வேண்டும். என சிலர் இந்த விடயத்தில் எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறாங்க, வரம்பு மீறி யோசிக்கிறார்கள், அது பிழை. சில நேரங்களில் அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஜமாத்து தொழ வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் கூட்டுதுவா ஓதுறது பிதஅத் அமல் தான். ஆனா அதுக்கு பின்னால் என்று தொழ முடியாதுன்னு சொல்ல முடியாது, தொழலாம். அகீதா ரீதியாக பிதஅத் செய்யக்கூடியவர்களுக்கு பின்னால் தொழுவது கூடாது என்று நிறைய உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அமல் ரீதியான பிதஅத் செய்கிற இமாமுக்கு பின்னால் தொழ முடியும். என மார்க்கத்தில் இருப்பதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அவர்களை விட்டு முழுமையாக ஒதுங்கிக் கொண்டால், புறக்கணித்துக் கொண்டால், இந்த பிதஅத்துகளை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது யார்? நம்முடைய குடும்பத்திலே பலர் பிதஅத் செய்வார்கள். அவர்களோடு நாம் புறக்கணித்து விலகி ஒதுங்கி பிரிந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பது யார்? நாம் அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த பிதஅத்தை அங்கீகரிக்கவும் கூடாது, அதை நாங்கள் செய்யவும் கூடாது. ஆனால் செய்கிறவர்களோடு நாம் சேர வேண்டி வருகிற போது அந்த பொதுவான விடயங்களில் நாம் ஒன்று சேர முடியும் என்பதையும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் ஒரு சபையிலே ஒன்று சேருகிறோம், ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான ஊர் விடயம் பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், இப்ப ஒரு குர்ஆன் சுன்னா விளங்கிய ஒரு சகோதரர்
அதை பிழையாக பார்த்தால், பிழையாக எழுதினால் அவர் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை, அவர் மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. எனவேதான் இந்த விடயத்தையும் நாங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஹுத்பாவிலும் பித்அத் பற்றி எச்சரிக்கப்படுகிறது. பித்அத் என்றால் என்ன என்பதையும் பித்அத்துடைய வகைகளையும் இந்த ஹுத்பாவிலே நாம் சுருக்கமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதை நீங்கள் படிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதிலே அகீதா ரீதியான பித்அத்தும் இருக்குது, அமல் ரீதியான பித்அத்தும் இருக்குது. இந்த ரெண்டு பித்அத்தும் வழிகேடு தான். ஆனால் அகீதா ரீதியான பித்அத்தை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அமல் ரீதியான பித்அத்தை செய்கிறவர் ஒரு மிக பெரும் பாவத்தை செய்து விட்டார். இந்த ரெண்டு பாவத்தில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் தௌஹீத் என்ற அடிப்படை கொள்கையை தெளிவாக படிக்க வேண்டும். தௌஹீத் என்பது ஒரு பாட்டி அல்ல, தௌஹீத் என்பது ஒரு பாட்டி அல்ல, அது அடிப்படை கொள்கை, ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கை. அதை நாம் தெளிவாக படிக்க வேண்டும். பித்அத்துகள் எவை என்பதை படிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பித்அத்திலே இருந்து ஒதுங்கி நம்முடைய அகீதாவை பாதுகாத்துக் கொள்ள முடியும், நம்முடைய அமல்களையும் சீர்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.